குவியம் தி ஃபோக்கஸ். உண்மை நிகழ்வுகள் பற்றிய தெளிவான விரிவான பார்வை. குவியம் தி ஃபோக்கஸ். கால மாற்றத்தில் உள்ளூர் உலக அரங்கில் இடம்பெறுகின்ற சமூக மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள் குறித்து எமக்கு கிடைக்கப்பெற்ற பல்கோண செய்திகள், தகவல்களை தெரிவுபடாமல் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதே குவியம். சமூக, அரசியல், அறிவியல், விஞ்ஞானம் என பல்கோண பார்வை கொண்டதாக அமைகின்ற இந்நிகழ்ச்சி பல்துறைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, கருத்துக்கள், ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உங்கள் முன் சமர்ப்பிக்கிறது. Kuviyam KuviyamTheFocus. Now to breaking news overnight. President Obama in Vietnam announcing the U.S. will lift an arms embargo that's been in place for more than 40 years. ஒபாமாவின் வியட்நாம் பயணமும் வகுக்கப்படும் புதிய வியூகங்களும் He is his nation's first Pacific president. So his arrival here in Vietnam, with which the US shares a painful past, is powerfully symbolic. Both countries are now rushing to make their new partnership as solid as possible before Mr. Obama completes his last term. வியட்நாம் தொடர்பில் அமெரிக்கா முன்னெடுக்கும் ஒவ்வொரு நகர்வும் சர்வதேச முக்கியத்துவத்தை பெறுவது வழமை. காரணம், இரண்டு நாடுகளும் 20 ஆண்டுகளாக கடுமையாக மோதிக்கொண்ட வரலாற்றை உலகம் இப்போதைக்கு மறக்காது. இருப்பினும் இரு நாட்டு உறவில் கடந்த 20 ஆண்டுகளாக படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வந்துள்ளன. இந்நிலையில் கடந்த மாத இறுதியில் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் வியட்நாமுக்கான பயணம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க பயணமாக அமைந்துள்ளது. தனது பதவி காலத்தின் இறுதி பகுதியில் உள்ள பராக் ஒபாமா தனது வியட்நாம் பயணத்தின் மூலம் மீண்டும் தனது ராஜதந்திர பரிமாணத்தை உலகத்துக்கு பறைசாற்றியுள்ளார். இந்நிலையில் ஒபாமாவின் வியட்நாம் பயணம் குறித்த பின்னணிகளை இன்றைய குவியம் ஆராய்கிறது. Vietnamese lined the streets to welcome U.S. President Barack Obama. The U.S. leader arrived on Sunday for a 3-day visit aimed at cultivating a new partner to counter China's growing influence in the region. The Vietnamese are also looking for help in standing up to China, especially in their dispute over control of the South China Sea, according to this woman. I hope for more diplomatic support from the U.S., especially over the South China Sea issue. If we get the U.S. and its allies' support, we could be stronger at sea. The U.S. is also considering whether to lift an arms embargo on Hanoi, which has been in effect since the war between the two countries. Obama's visit has generated much excitement in this relatively young country, which is enthusiastic about forging closer U.S. ties. But that new friendship with Vietnam could cost the U.S. goodwill with China, which resents efforts to forge closer ties with its neighbors. கடந்த மே மாதம் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா வியட்நாமுக்கு மேற்கொண்ட பயணம் அரசியல், பொருளாதார, படைத்துறை அடிப்படையில் சர்வதேச முக்கியத்துவம் பெறுகின்ற பயணமாக அமைந்துள்ளது. 1975ஆம் ஆண்டு வியட்நாம் யுத்தம் முடிவடைந்து 20 ஆண்டுகளின் பின்னர் 1995ஆம் ஆண்டு முதல் அமெரிக்க வியட்நாம் உறவு படிப்படியாக விரிவாக்கமடைந்த போதிலும் ஒபாமாவின் பயணத்தின் மூலம் அது ஒரு வரலாற்று திருப்பத்தை அடைந்துள்ளது. காரணம், கடந்த 50 ஆண்டுகளாக இருந்து வந்த வியட்நாமுக்கான ஆயுத ஏற்றுமதி மற்றும் விற்பனை தடையை முற்றாக நீக்குவதாக ஒபாமா அறிவித்தார். இந்த அறிவிப்பு வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வளர்ந்து வருகின்ற பிணைப்பை அடையாளப்படுத்துவதுடன் இரு நாடுகளும் சில பல தேவைகளுக்காக ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள் தள்ளப்பட்டுள்ளார்கள் என்பதையும் புரிய வைக்கிறது. சீனா என்ற பொது எதிரியை எதிர்கொள்வதற்காக கூட்டணி அமைத்து தமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு நகர்வாக ஒபாமாவின் அறிவிப்பு பார்க்கப்படுகிறது. He is his nation's first Pacific president. So his arrival here in Vietnam, with which the US shares a painful past, is powerfully symbolic. Both countries are now rushing to make their new partnership as solid as possible before Mr. Obama completes his last term. Every neighborhood here has memorials for those who died in what they call the American War. But what matters today to this fast-growing country is trade, development, and even military cooperation to counter Vietnam's big neighbor, China. Dealing with both China, US, in order to maintain good relations with both and in order to maintain a beneficial relations with both is not easy at all.
The US president's visit comes right after a general election for a largely ceremonial assembly in which Communist Party domination is guaranteed. But this year, more than 100 independent candidates tried to contest seats. Nearly all were rejected. Among them, this singer, Mai Khoi. Mai Khoi is part of a younger generation of Vietnamese who want more say in how their countries run. Their parents were content just to see an end to the long years of war and improved living standards. But the inflexible and sometimes insecure ruling party here must know that economic growth alone is no longer enough. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை என்பதை வியட்நாம் அமெரிக்க உறவு நிரூபித்திருக்கிறது. கடுமையாக மோதிக்கொண்ட எதிரிகள் தமது பழைய பகைமையை மறந்து ராஜரீக அடிப்படையில் சுமூகமாக உறவுகளை மேம்படுத்துவது சேதாரம் குறைந்த அணுகுமுறையே. இருப்பினும் அமெரிக்க வியட்நாம் நகர்வுகளின் பின்னணிகள் ஆழ்ந்த அர்த்தமுடையவையாக அமைவதோடு சர்வதேச ரீதியிலும் முக்கியத்துவம் பெறுகின்றன. தென் சீன கடலை மையப்படுத்தி சீனா, அமெரிக்கா மற்றும் அந்த கடற்பிராந்தியத்தில் இருக்கின்ற நாடுகளுக்கும் இடையில் தொடர்கின்ற சர்ச்சைகள் ஆசிய வட்டகையில் புதிய பனிப்போர் கூட்டணிகளை உருவாக்கி வருகிறது. தென் சீன கடற்பிராந்தியத்தில் தனது ஆதிக்கத்தை வலுப்படுத்த முனைகின்ற சீனாவின் நகர்வுகள் அந்த பிராந்திய நாடுகளுக்கும் அச்சுறுத்தல்களாக அமைந்திருக்கின்றன. எனவேதான் வியட்நாம், தாய்வான், ஜப்பான், பிலிப்பைன்ஸ், மலேசியா, புரூனே என்று பல நாடுகளும் தமது பொது எதிரிக்கு எதிரான அமெரிக்காவின் பக்கம் சாய்ந்து கொள்ள எத்தனிக்கின்றன. இச்சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்த முனைகின்ற அமெரிக்காவின் நகர்வுகளுக்கு மகுடம் வைக்கும் நகர்வாகவே ஒபாமாவின் பயணமும் அவரது அறிவிப்பும் பார்க்கப்படுகிறது. The region is home to several territorial disputes. Beijing has pushed its own claims by constructing artificial islands and building large runways and other apparent military installations on them. China's activities in the South China Sea are totally legitimate and justifiable. China has the right and must be and is capable of protecting its legitimate rights and interests in the South China Sea from being violated again. With waters rich in fish and potential oil and gas reserves, China has been pitted against its neighbours in marking its territory. Taiwan also claims the entire body of water as its own. The US Navy started patrolling the region in 2010. Last October, they angered Beijing by sending a ship within 12 nautical miles of the artificial islands. But Washington says their mission has always been to resolve rather than raise tensions. Our goal with respect to our own interests in the South China Sea is simply to maintain freedom of navigation, freedom of overflight, and the maintenance of international rules and norms because we think that benefits everybody, including China. As recently as last week, China demanded the US end missions close to Chinese territory. அமெரிக்க ஜனாதிபதிகளில் ராஜதந்திர அடிப்படைகளில் பிணக்குகளுக்கு தீர்வு காண்பதில் வல்லவராக பராக் ஒபாமா விளங்கி வருகிறார். அத்துடன் பின் லேடன் முதல் தலிபான் தலைவர் வரை சத்தமில்லாமல் போட்டு தள்ளுகின்ற வல்லமை படைத்தவராகவும் ஒபாமா விளங்குகின்றார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் உலக மட்டத்தில் ஏற்படுத்திய சீதாரங்களுக்கு பரிகாரம் செய்த ஒருவராகவும் அமெரிக்காவை நட்பு முகத்தோடு உலக அரங்கில் அடையாளப்படுத்திய ஒருவராகவும் ஒபாமா விளங்குகின்றார். அவற்றுக்கு உதாரணங்களாக கியூபா, ஈரான், மியான்மர் ஆகிய நாடுகளுடன் புதுப்பிக்கப்பட்ட உறவுகளை அடையாளப்படுத்தலாம். 50 ஆண்டுகால கியூபா பிணக்கு, 30 ஆண்டுகால ஈரான் பிணக்கு, 50 ஆண்டுகால மியான்மர் பிணக்கு என்று பல தசாப்த பகைமைகளுக்கு தமது ஆட்சி காலத்தில் மென்போக்கு ராஜதந்திரத்தின் மூலம் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதை ஒபாமா நிரூபித்திருக்கிறார். இந்நிலையில் வியட்நாம் போர் முடிவடைந்து 41 ஆண்டுகளின் பின்னர் அந்த நாட்டுடன் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்து நிபந்தனையற்ற அரவணைப்பை ஒபாமா வெளிப்படுத்தினாலும் இந்த நகர்வு பல விமர்சனங்களையும் எதிர்கொண்டிருக்கிறது. காரணம், வியட்நாமில் மனிதுரிமை மீறல்களும் ஊடக மற்றும் பேச்சு சுதந்திர அடக்குமுறைகளும் தொடர்வதையாகும். President Obama's first day in Vietnam has been dominated by his efforts to lock down this relationship that he's been working on for years, with formal meetings with the collective leadership of Vietnam's Communist Party, and of course that historic decision to lift the arms embargo that's been in place since the end of the Vietnam War. That is a controversial decision. It's been criticized by human rights groups who say he's got nothing back for it, that Vietnam is still
locking up dissidents, that it has not loosened its control of this country one bit. But yes, very big news today. No one was sure that President Obama would actually do this, but he did, announcing that the U.S. is ending the decades-long arms embargo, which until now made it illegal to sell lethal weapons to Vietnam. Now, the types of weapons that will eventually be sold will be reviewed on a case-by-case basis because of lingering concerns about Vietnam's human rights record. So why now? Well, the president says it's the natural course for improving ties, but the U.S. and Vietnam are also increasingly drawn together because of China and its growing aggressive actions in and over the South China Sea. Now, China has been building artificial islands not far from the Vietnamese coast, so President Obama was warmly welcomed by the people here on the streets. Most I met here in Hanoi said Americans are widely liked in this country. Here you can see the relationship between these former enemies is certainly improving. ஒபாமாவின் காலத்தில் பல தசாப்த கால பகையாளிகளுடன் உறவுகள் புதுப்பிக்கப்பட்ட போதிலும் அவை எச்சரிக்கையுடன் கூடிய நகர்வாக ராஜரீக மற்றும் பொருளாதார அடிப்படையிலான நகர்வுகளாகவே அமைந்திருக்கின்றன. ஆனால் வியட்நாம் விவகாரத்தை பொறுத்தவரையில் 1995ஆம் ஆண்டு பில் கிளின்டன் ஜனாதிபதியாக பதவி வகித்த போதே ராஜாங்க மற்றும் பொருளாதார உறவுகள் புதுப்பிக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டன. எனினும் ஆயுத விற்பனை தடை நீடிக்கப்பட்டே வந்தது. சீனா, ரஷ்யா என்பவற்றின் துணை கொண்டு வியட்நாம் அமெரிக்காவை போரில் வென்ற போதிலும் அந்த நாட்டில் ஜனநாயக விரோத போக்கு தொடர்ந்து வருகின்றவை ஜனநாயக உலகத்தால் கண்டிக்கப்பட்டே வந்திருக்கிறது. இந்த நிலையில் நவீன யுகத்தில் சீனா என்ற பொது எதிரியை மையப்படுத்தி வியட்நாமின் மனிதுரிமை மீறல்களையும் ஜனநாயக விரோத போக்குகளையும் சகித்துக் கொள்வதற்கு அமெரிக்கா தயார் என்பதை முற்றுமுழுதான ஆயுத விற்பனை தடை பறைசாற்றுவதாக மனிதுரிமை அமைப்புகள் சார்பில் கண்டனம் வெளியிடப்படுகிறது. இது ராஜாங்க நகர்வுகளின் ராஜாவாக பார்க்கப்படுகின்ற ஒபாமாவுக்கு இழுக்கான விடயமா அல்லது தெரிவுகளற்ற நகர்வா என்பதே இன்றைய கேள்வி. As stories emerge of activists in Vietnam being prevented from meeting Barack Obama, the US president echoed the calls of human rights groups for progress concerning civil liberties. There are still areas of significant concern in terms of freedom of speech, freedom of assembly, accountability with respect to government. I should note that there were several other activists who were invited who were prevented from coming for various reasons. And I think it's an indication of the fact that although there has been some modest progress, there are still folks who find it very difficult to assemble and organize peacefully around issues that they care deeply about. அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா வியட்நாம் தொடர்பில் எடுத்த இந்த முக்கிய முடிவுக்கும் சீனாவுக்கும் தொடர்பு இல்லை என்று காட்ட முற்பட்டாலும் சூரியனை கைகளால் மறைக்கும் செயல் போன்றதே இது என்பதை இலகுவாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் அமெரிக்காவின் இந்த நகர்வு தெரிவுகளற்ற அவசியமான நகர்வாகவே கருதப்படுகிறது. உலகின் இரண்டாவது பொருளாதார வல்லரசாக வளர்ச்சி பெற்றுள்ள சீனா அரசியல், இராணுவ, பொருளாதார வியூகங்களை விரைவாக விரிவாக்கி வருகிறது. இதன் அடிப்படையில் தென்னாசிய வட்டகையில் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தவுமாக அப்பிராந்திய நாடுகளின் உரிமைகளை மறுத்து தென் சீன கடல் பிராந்தியத்தில் தனது நிலைகளை அது வலுப்படுத்துகிறது. அதிலும் உச்சமாக அக்கடற்பிராந்தியத்தில் செயற்கையாக தீவுகளை உருவாக்கியிருக்கின்ற சீனா தனது படைத்துறை கண்காணிப்பை வலுப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அப்பிராந்திய நாடுகளின் கடல்சார் உரிமைகள் நசுக்கப்படுவதோடு அமெரிக்காவின் மேலாதிக்கத்துக்கும் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையிலேயே சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் அப்பிராந்திய நாடுகளை பலப்படுத்தும் நோக்கில் வியட்நாம் விவகாரத்தில் நிபந்தனையற்ற அணுகுமுறையை அமெரிக்கா வெளிப்படுத்தியுள்ளது. US President Barack Obama has announced that the United States is to lift its arms embargo on Vietnam, which has been in place for 50 years. Obama's visit comes 4 decades after the end of the Vietnam War and is part of a wider US strategy to improve relations across the Pacific. The president outlined the procedures Hanoi must follow. As with all our defense partners, sales will need to still meet strict requirements, including those related to human rights. But this change will ensure that Vietnam has access to the equipment it needs to defend itself
and removes a lingering vestige of the Cold War. Boeing has benefited from improving relations with the announcement that low-cost carrier Vietjet has placed an $11.3 billion order for 100 Boeing 737 passenger aircraft. இந்த நிலையில் அமெரிக்காவின் வியட்நாம் தொடர்பான அணுகுமுறையும் ஒபாமாவின் பயணமும் சீனாவை ஆத்திரமூட்டும் என்பதில் ஐயமில்லை. எனினும் இந்த நகர்வின் மூலமாக சீனாவை மிரட்டி பணிய வைக்கலாம் என்று அமெரிக்க தரப்பு கணக்கு போடுமாயின் அது தவறான முடிவாகவே இருக்கும். இருப்பினும் சீனாவின் வீச்சான செயல்களை சில வேளைகளில் இந்த நகர்வுகள் கட்டுப்படுத்தலாம். மறுபுறத்தில் வியட்நாமுக்கான ஆயுத விற்பனை தடை நீக்கம் அநேகமாக சம்பிரதாயபூர்வமானதாகவே தற்போதைக்கு இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. ஆனால் பொருளாதார அடிப்படையில் பல மேம்பாடுகளை இரண்டு நாடுகளும் அடையும் வாய்ப்பை புதிய உடன்பாடுகள் ஏற்படுத்தியிருக்கின்றன. உதாரணமாக $11 பில்லியன் பெறுமதி கொண்ட 100 போயிங் ஜெட் விமானங்கள் கொள்வனவுகளுக்கு வியட்நாம் உடன்பட்டிருக்கிறது. மேலும் அமெரிக்காவுடனான உறவு மேம்படுவதை 78% வியட்நாமியர்கள் விரும்புவதாகவும் கணிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஒபாமாவின் வியட்நாம் பயணமும் அதிரடி அறிவிப்பும் சாதக பாதகங்களை கடந்து பல புதிய வியூகங்களுக்கான அடித்தளத்தை அமைத்திருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. Because our veterans showed us the way, because warriors had the courage to pursue peace, our peoples are now closer than ever before. Our trade has surged, our students and scholars learn together. We welcome more Vietnamese students to America than from any other country in Southeast Asia. And every year you welcome more and more American tourists, including young Americans with their backpacks, to Hanoi's 36 streets and the shops of Hoi An and the imperial city of Hue. As Vietnamese and Americans, we can all relate to those words written by Van Cao. From now, we know each other's homeland. From now, we learn to feel for each other. As president, I built on this progress. With our new comprehensive partnership, our governments are working more closely together than ever before. And with this visit, we've put our relationship on a firmer footing for decades to come. In a sense, the long story between our two nations that began with Thomas Jefferson more than 2 centuries ago has now come full circle. It's taken many years and required great effort. But now we can say something that was once unimaginable. Today, Vietnam and the United States are partners. நேர்கள் இதுவரை கேட்டது குவியம் தி ஃபோக்கஸ். எழுத்துருவாக்கம் மற்றும் குரல் வடிவம் உதயன் எஸ் பிள்ளை. பின்னணி ஒலிச்சேர்க்கை KB கலைரூபன். இது CMR தமிழ் FMின் ஒரு பிரத்யேக தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் குவியம் தி ஃபோக்கஸ்.